ஓம் சாந்தி. 13/2/2019 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சதா தந்தையின் நினைவிற்கான சிந்தனை மற்றும் ஞானத்துடைய சிந்தனை செய்தால் புதிய புதிய கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கேள்வி: இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக பெரிய அற்புதமான செயல் யாருடையது மற்றும் ஏன்? பதில்: இதில் பாபா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. முதல் பாயிண்ட், அனைவரையும் விட மிக பெரிய அற்புத செயல் சிவ பாபாவினுடைய செயலாகும். ஏனெனில் அவர் உங்களை ஒரு வினாடியில் அழகான தேவதையாக, அதாவது ஃபரிஷ்தாக்களாக ஆக்கிவிடுகிறார். அழகான தேவதையாக, அதாவது ஃபரிஷ்தாவாக ஆக்கிவிடுகிறார். மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கக்கூடிய படிப்பை கற்பித்து கொண்டிருக்கிறார். உலகில் இப்படிப்பட்ட படிப்பு தந்தையை தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இத்தகைய அற்புதமான ஒரு செயல் ஒரு பாபாவினால் மட்டுமே தான் செய்ய முடியும். சரி, இரண்டாவதாக, ஞானம் என்ற 3வது கண்ணை கொடுத்து இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வருவது மற்றும் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பது தந்தையினுடைய காரியமாகும். ஆகையால் அவரை போன்ற அதிசய காரியத்தை வேறு யாராலும் செய்யவே முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை கூறுகிறார், ஆத்மா என்றால் என்ன, பரம்பிதா பரமாத்மா யார்? இத்தகைய விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஆத்மாங்கிறது என்ன, பரமாத்மாங்கிறவர் யார்? தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே பகவானை அறியவில்லை எனும் பொழுது தாமதமாக வரக்கூடியவர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சத்தியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கே ஆத்மா பரமாத்மா பற்றி தெரியல. அப்படிங்கிறப்போ துவாபரகத்திலிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள், அதாவது லேட்டாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ எப்படி அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க? அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையே. அப்படிப்பட்ட ஒரு கீதையை தவறாக ஆக்கிவிட்ட பிறகு மற்ற சாஸ்திரங்களினால் கிடைக்கக்கூடியது என்னதான் கிடைக்கும்? எவ்வாறு தந்தை குப்தமாக இருக்கிறாரோ அதே போன்று அவர் தரக்கூடிய ஞானமும் கூட மிகவும் குப்தமாக இருக்கிறது. பாபா கூறுகிறார், கிறிஸ்து புத்தர் போன்று யார் வந்தாலும் சரி, அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர். பின்னால் தான் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் வர வேண்டும். பாருங்கள், கிறிஸ்து வருகிறார் எனில் யாருக்கு அமர்ந்து புரிய வைப்பார்? அவர் வருவார், அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் எல்லாருமே பின்னாடி வருவாங்க. சரி, கிறிஸ்து வந்தார், வந்து யார் முன்னாடி உட்காந்து யாருக்கும் ஞானத்தை சொல்வார்? அனைவரும் சத்தோ ரஜோ தமோ என்ற ஏணிப்படியில் கீழே இறங்கியே ஆக வேண்டும். முன்னேறும் விஷயமே கிடையாது. அவர் அந்த நிலையை கடந்து வரணும். அவருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் கூட மேலிருந்து கீழே வரணும். அதாவது ரஜோ தமோ நிலையை அடைந்தே தீரணும். ஆனால் சிவ் பாபா தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வரும்பொழுது ஏற்கனவே அந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் கீழே உட்கார்ந்துருக்காங்க. ஆக தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு பாபா பாடத்தை கற்றுக் கொடுத்து சாதாரண தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமான ஆத்மாக்களாக ஆக்குறாரு. அப்போ பாருங்க, பாபாவிற்கும் மற்ற மத தலைவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. குழந்தைகள் இதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. சிவ் பாபா பிரம்மா வாயின் மூலம் ஞானத்தை தருகிறார். ஆகாஷவாணி என்று கூறுகின்றனர். ஆனால் பொருளை தெரிந்து கொள்வது கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பது ஒருவருக்குமே தெரியாது. உண்மையான ஆகாஷவாணி இவர்தான். தந்தை மேலிருந்து வந்து இந்த பசுவின் வாயின் மூலமாக ஞானத்தை தருகிறார். பசுங்கிறது யாருனாக்கா பிரம்மா பாபாவினுடைய கமல
திருவாயின் மூலமாக ஞானம் கொடுக்கிறாரு. பாபா சொல்கிறார், ஹே குழந்தைகளே, சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்பொழுது புத்திசாலிகளாக ஆகுகிறீர்கள். இது புனிதத்திலும் புனிதமான வகுப்பாகும். இங்கு கற்பிப்பவர் நிராகார தந்தையாவார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கற்பிக்கிறார் என்று சிந்தனை செய்ததுமே குஷி ஏற்பட்டுவிடும். குழந்தைகளை முன்னேற்றத்தில் கொண்டு வருவதுதான் தந்தையினுடைய கடமையாகும். தந்தை குழந்தைகளை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். ஆனால் சிவபாபா உலகத்திற்கு எஜமானன் ஆவதில்லை. பாபா கூறுகிறார், குழந்தைகளே பாருங்கள், இவ்வளவு அணுகுண்டுகளை தயார் செய்து வைத்திருக்கின்றனர் எனில் அவற்றை இப்படியே உபயோகப்படுத்தாமல் எரிந்து விடுவார்களா என்ன? அப்படியே வச்சிட்ருப்பாங்களா என்ன? கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதுவே மீண்டும் நடைபெறும். உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றனர். உலகில் அமைதியை நீங்கள்தான் இப்பொழுது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் உலக ராஜ்யத்துடைய பரிசு கிடைக்கிறது. கொடுக்கக்கூடியவர் தந்தை. யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகிறீர்கள். சரீர பலத்தின் மூலம் உலகம் விநாசமாகிறது. அமைதி சக்தியின் மூலம் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, தனது மனநிலையை மிகவும் உறுதியானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தந்தையை பின்பற்ற வேண்டும். எந்த விஷயத்திலும் அகங்காரத்தை காண்பிக்கக்கூடாது. தேவதைகளைப் போன்று இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவதாக, சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். விசார் சாகர் மந்தன் செய்யுங்கள். நாம் பகவானுடைய குழந்தைகளாகவும் இருக்கிறோம். கூடவே சேவாதாரிகளாகவும் இருக்கிறோம். பகவானுடைய குழந்தையாகவும் இருக்கிறோம், சேவாதாரியாகவும் இருக்கிறோம். இத்தகைய நினைவில் இருந்து கொண்டு சேவையில் சதா தயாராக இருக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு நிமிடத்தையும் கடைசி நிமிடம் என உணர்ந்து கொண்டு சதா ஆன்மீகத்தினுடைய மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மா ஆகுங்கள். ஒவ்வொரு மூச்சு கடைசி மூச்சுங்கிற அந்த உணர்வில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆன்மீகத்துடைய ஒரு மகிழ்ச்சி அங்கே இருக்குது. இப்படி யார் இருக்காங்களோ இத்தகைய ஆத்மாக்களை தான் விசேஷமான ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். விளக்கம். சங்கமயுகம் என்பது ஆன்மீக மகிழ்ச்சி நிறைந்திருப்பதற்கான யுகமாகும். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையின் காரணமாகவோ அல்லது சோதனை காலத்திலோ குழப்பம் என்பது அடையவே கூடாது. என்ன இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் குழப்பத்தில் வரக்கூடாது. ஏனென்றால் இது அக்கால மரணத்தினுடைய காலம். கொஞ்ச நேரமாவது மகிழ்ச்சிக்கு பதிலாக குழப்பமடைந்து விட்டீர்கள் மற்றும் அதே சமயம் அது உங்களுடைய கடைசி நேரமாக ஒரு வேளை இருந்து விட்டதென்றால் அந்தமதி சோகதி என்னவாகும்? அந்த நிலைதான் உங்களுடைய கடைசி நிலையாக இருந்ததென்றால் உங்களுடைய அடுத்த ஜென்மத்துடைய ஆரம்ப நிலை என்னவாகும்? ஆகவே எப்போதும் தயார் நிலைக்கான பாடம் கற்பிக்கப்படுகிறது. ஒரு வினாடியும் கூட ஏமாற்றம் தருவதாக ஆகக்கூடாது. பாபா என்ன சொல்கிறாராக்கா, அந்த ஒரு வினாடி கூட ஏமாற்றம் தருவதாக ஆகக்கூடும். அதனால் அந்த ஒரு வினாடியில் ஏமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே தன்னை விசேஷமான ஆத்மா என புரிந்து கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தை செய்யுங்கள். நான் விசேஷமான ஆத்மா, நான் சங்கமிகிங்கிற அந்த உணர்வில் இருந்து கொண்டு ஆன்மீக குஷியில், ஆன்மீக மகிழ்ச்சியில் இருந்து கொண்டு சங்கல்பம்,
பேச்சு செயலை செய்யுங்கள். மேலும் சதா ஆன்மீக மகிழ்ச்சியில் இருங்கள். ஸ்லோகன்: அசையாதவராக ஆக வேண்டுமானால் வீணானவை மற்றும் எந்த விஷயத்தில் சுபம் இல்லையோ அத்தனை விஷயங்களை முடித்துவிட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.